ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னென்னா, பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கொண்ட பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களும் சரி, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களும் சரி, ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவலைக்கு உள்ளாவாங்க. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ண முடியும். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பெற்றோராக இருக்கலாம், அவங்களோட பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கலாம், ஸ்கூலு 10th 12th படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் ஏதோ படிச்சுட்டு இருக்கலாம், அல்லது அந்த பிள்ளைங்களே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். என்ன நோக்கம்னா, படிக்கிறப்போ நம்ம மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குகிறான், முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறான். இட்ஸ் நாட் தட் மார்க்கு கம்மியாக வாங்கணுங்கிறது எந்த மாணவருடைய நோக்கமும் இல்லை. ஒரு சில மாணவர்கள் முடிந்த எஃபர்ட்ஸை 100% போட்டும் கம்மியாக மார்க் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய கிராஸ்பிங் எபிலிட்டிஸ் அவ்வளோதான். நல்ல முயற்சியை போடுவாங்க 100%, ஆனால் 60% தான் வரும், 50% தான் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப லேசினஸ், சோம்பேறித்தனத்தால் அப்படி செய்வாங்க. அது தப்பு. அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் 100% இருக்குது, அதில் 50% தான் யூஸ் பண்ணுறாங்க, மீதி 50% சோம்பேறித்தனத்தில் வீணாகுதுன்னா அவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள். நான் இந்த வீடியோனுடைய நோக்கம் 100% போட்டு முழு முயற்சியும் போட்டு என்னாலான எல்லா முயற்சிகளையும் போடுறான், ஆனாலும் மார்க்கு 50 வருது, 60 வருது. கவலைப்படாதீங்க. ஒரு சில பேர் நீங்கள் நினச்சிக்கலாம், மாணவர்களுடைய பெற்றோர்கள், இவன் படித்து என்னத்த பண்ண போகிறான், இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்குறான், இவ்வளோ காம்படிட்டிவான போட்டி உள்ள உலகத்தில் எப்படி அவன் நிலச்சி நிற்க போகிறான், எப்படி அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, எல்லாம் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் போட்டி 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 10 பேர் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 10 வேலை காலி இடங்களுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுல என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கவலைக்கு உள்ளாவீங்க. அது நார்மல் தான், நேச்சுரல். ஆனால் இதை என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பார்த்த வகையில் நிறைய பேர் நான் நிறைய உதாரணத்தை எனக்குள்ளாக அடுக்க முடியும். உதாரணத்துக்கு +2ல் என்னோட அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் இந்த குரூப் சயின்ஸ், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப், ஏ குரூப், பி குரூப்னு சொல்லுவாங்க தமிழ் மீடியம், ஏ குரூப்னா இங்கிலீஷ் மீடியம் சொல்லுவாங்க நான் படித்த ஸ்கூலில். அடுத்த காமர்ஸ், அக்கௌண்டிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பில் படித்த நிறைய பசங்களாம் 1200 மார்க்குக்கு நான் 795 வாங்கினேன். அதுவே கம்மியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக என்னையும் தாண்டி கம்மியாக மார்க்லாம் வாங்கியிருந்தாங்க. 600 570 மார்க் வாங்கினவங்க, 550 வாங்கினவங்க, ஜஸ்ட் பாஸு. இந்த மாதிரி உள்ளவங்களாம் நான் இப்போ பார்க்குறேன் மிக உயர்ந்த பதவியில் இருக்காங்க. மிக உயர்ந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ஓகேங்களா, டைரக்டர் லெவலெலாம் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க மார்க் மட்டும் காரணம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு வேலைக்கு சேர்றாங்க. அந்த வேலை அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை டீச் பண்ணுது. அனுபவம் மட்டும் இல்லை, ஸ்கில்ஸ், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ், திறமைகளை டீச் பண்ணுது. அதை வச்சுட்டு நிறைய அனுபவங்கள், நிறைய எக்ஸ்போஷர்ஸ், மேலே 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 இப்போ இந்த லெவலில் இருக்காங்க. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 100% நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் கம்மியாக தான் வருது அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதற்காக வருந்த வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. நான் சொல்கிறது ஒரு உதாரணம், இந்த மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் நான் 790 நானே வாங்கினேன். நான் நினச்சேன் ஆக்சுவலாக நல்லா தேர்வனா, நம்ம கிளாஸ்லலாம் எவ்வளோ நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸு, நல்லா படிக்கிறவங்கலாம் இருக்காங்க, 1000 900 900க்கு மேலே தேர்வனான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஏதோ இறைவனோட அருளால் எந்த பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸை ஓரளவு டெவலப் பண்ணிக்கிட்டு இறைவனோட அருளால் ஓரளவு நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. இறைவன் மிக சிறந்தவன், மிகப்பெரியவன். God blessed each and every one of us with so many blessings. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி என்னுடைய பக்கத்து கிளாஸில் வேற ஒரு குரூப்பில் இருந்த இன்னும் 2-3 பேர் ஜஸ்ட்டு பாஸுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிகிரி முடித்தாங்க, எப்படியோ ஒரு காலேஜில் சேர்ந்து டிகிரி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு வெளியில் வேலையில் சேர்ந்து நான் இந்த மாதிரி தான் மேனேஜராக இருக்காங்க, சீனியர் இன்ஜினியர், சீனியர் சூப்பர்வைசர். எத்தனையோ உதாரணங்கள். நீங்கள் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பாப்புலரான செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்து பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை ஒரு 100 பேரை எடுங்க, பாப்புலரான செலிபிரிட்டிஸ். அவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள், கூகுளிலே தேடி எடுங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா அகாடமிக்கலாக பெஸ்ட்டாக வந்தவங்கன்னு பார்த்தா இருக்கும். ஆனால் அகாடமிக்கலாக சுமாராக இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக கூட இருப்பாங்க. அதுக்காக ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகணும்னு நான் சொல்ல வரல. எதுக்காகனா, பசங்க இந்த மாதிரி கம்மியாக மார்க் வாங்குறாங்களே, இது நான் சொல்கிறது அந்த 50% பண்ணி 50% லேசியாக இருக்காங்களே, அவங்கள விடக்கூடாது, அடி பின்னணும். கண்டிப்பாக முழு முயற்சியும் போடு. அது போட்டு முடியலன்னா அதுக்கப்புறம் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த முழுதும் போட்டுட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்களா, அவங்கள டிமோட்டிவேட் பண்ண வேணாம், திட்ட வேணாம், ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வேணாம், விரக்திக்கு உள்ளாக்க வேண்டாம்.
ஓகேங்களா? சாதாரணமாக நல்லபடியாக படிக்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் மிகப்பெரிய லெவலில் வருவாங்க. படித்து முடித்த பிறகு ஏதோ ஒரு டிகிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி எந்த டிகிரியாக இருந்தாலும் இன்ஜினியரிங்னு அவசியம் இல்லைங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் படிக்கட்டும். அதுக்கப்புறம் திறமைகளை வளர்த்து கொள்ளட்டும். நிறைய திறமைகளை வளர்த்து கொண்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ இன்னும் மேலும் மேலும் திறமைகளை அதிகமாக வளர்த்து கொள்ள செய்வதற்கான பிளாட்ஃபார்மை நமக்கு அமைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக பண்பட்டு விடும். எல்லாருமே ஒரு லெவலுக்கு ரீச் ஆகத்தான் செய்வாங்க. இந்த வீடியோனுடைய முழு முதல் நோக்கமாக இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் நான் சொன்ன மாதிரி பெற்றோர்களும் மாணவர்களும் மாணவிகளும் கம்மியான மார்க்கு நான் வாங்குகிறேன் எவ்வளவு முயற்சியை போட்டுன்னு சொல்லிட்டு மனம் கலங்காதீங்க. நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது ப்ரூவன்டு ஸ்டெப்ஸ். இதை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். நான் சொன்ன அனைத்து உதாரணங்களும் அப்படி தான் வந்திருக்காங்க. நான் சொன்ன அடுத்த உதாரணங்கள் செலிபிரிட்டிஸ், அதையும் அந்த எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த டேட்டா கலெக்ஷன்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ guys. Have a fantastic day ahead. Peace.